வணக்கங்க எல்லோருக்கும். இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் முதல் சனி. பெருமாளுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு பெருமாளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் நலமாக இருக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து யார் யார் வீட்டிலலாம் இந்த சனிக்கிழமை விரதம் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சனிக்கிழமை விரதம் வந்து கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. அது புரட்டாசி மாதம் வர சனி விரதம் இருக்கிறது பெருமாள் நம்ம வேண்டுதலை நம்ம நிறைவேற்றுவார். மறக்காமல் எல்லோரும் விரதம் இருங்க. இப்போ வந்து சனிக்கிழமை விரதம் இருக்கும்போது ஒரு சின்ன வேண்டுகோள், 12 மணிக்குள்ளே அந்த விரதத்தை நம்ம முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம முடித்து சாமிக்கு படையல் போட்டு சாப்பிட்ணும். ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லது. சனிக்கிழமை விரதம் வந்து 12 மணிக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் நம்ம வீட்டில் வந்து புரட்டாசி மாதம் எப்பவுமே வந்து பொங்கி சாமிக்கு வந்து பொங்கல் தான் வச்சு படைப்போம். நல்லா காலைல சாமிக்கு பொங்கல் வச்சுட்டு சாதம் வடித்து சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பக்கம் வந்து பசங்களாம் காலையில் குளிச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. அவங்க அப்பா எல்லாருக்கும் சனிக்கிழமைனா ராமம் போட்டுருவோம். எல்லாருக்கும் ராமத்தை போட்டாங்க. பசங்களுக்கெல்லாம் ராமம் போட்டு முடிச்சுட்டு அவர் வந்து ராமம் போட மாட்டேன் அப்படின்னாரு. பசங்க விட மாட்டேன்ட்டாங்க. நீங்களும் ராமம் போட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராமத்தை போட்டு காயை படைத்தோம். காலையில் படைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். படைச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வேறு சாப்பாட்டிலே இருந்தார். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடெலாம் போய் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா எல்லாம் சீக்கிரம் படைக்கலான்னாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன படைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோறு, உருளைக்கிழங்கு பொரியல் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு ரசம், சாம்பார், எனக்கு பிடிச்ச வெண்பொங்கல். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் படையல். உங்கள் வீட்டில் என்ன படையல் மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன, அங்கே போய் சாமி ரூம் நின்னதும் எங்கள் அப்பாவும் எங்கள் பாப்பாவும் கோவிந்தா கோவிந்தான்னு பாட்டு பாடுறே இருந்தாங்க. அவங்க பாட்டு பாடுறத பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் சிரிச்சுட்டு எங்கள் அண்ணன் வேற, அப்பா வாப்பா எங்களுக்கு தான் ராமம் போட்டு விட்டு நான் உனக்கு போட்டு விட்றேன், நான் போகலன்னு பார்த்தா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் போகலான்ட்டா. சரி எங்கள் அப்பா போட்டு விட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுற மாதிரியே பாட்டு பாடிட்டு இருந்தா. எங்கள் குட்டி பாப்பா அதை பார்த்துட்டு அவங்க சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டே கொஞ்சம் கோவிந்தா கோவிந்தான்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டு பாடணுன்னே அதுக்கப்புறம் நம்மளும் போயிட்டு நம்மளோட ஸ்டைலில் காட்டணும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம போய் ஹாய் சொல்லிட்டு ஒரு கோவிந்தா போட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம குட்டி பாப்பாவும் நம்ம அப்பா நம்ம கூட சேர்ந்து ஒரு கோவிந்தா போட்டு அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட நினச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, எங்கள் அப்பா வந்து நல்லா வேண்டிக்கிறேன். என்ன வேண்டுறான்னு தெரில, எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நல்லா தொட்டு கும்பிட்றாரு. கும்பிட்டு சாப்பிட்டு தின்னுரிட்டு உடனே எங்கள் அப்பா உட்காந்துட்டாரு. துளசி தீர்த்தம் கூட வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா உட்காந்துட்டாரு. எங்கள் அப்பாவும் எங்கள் சின்ன பாப்பாவும் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களே போயிட்டு கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வாங்கினாரு. இந்த பாருங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தமே தரல. எங்கள் குட்டிமாவும் இப்போ எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பசிக்குதுன்றதால வந்து உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன துளசி தீர்த்தம் தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் குட்டி பாப்பா அப்படியே வாயில் போட்டு அதுக்கப்புறம் என்ன வாங்க சாப்பிட்லான்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா 2 கண்ணில் ஊற்றிக்கிட்டு சூப்பராக கடல் பக்தியோடு